ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க இருக்க? சொல்லுங்க. ஏன் தோழன்னு தான் கேப்பியோ? கொஞ்சம் பக்கம் வர மாட்டியோ? சொல்லுங்க. பசங்களாம் என்ன பண்ணுதாவ? பசங்களாம் காலேஜ் போயிருக்காங்க. அதுக்குள்ளாரி காலேஜ் போயிட்டாங்களா? மணி 10 இப்போ வந்து பிள்ளைங்களை கேட்டு காலேஜ் போனாங்கன்னா அவங்க எப்படி வீட்டில் இருப்பாங்க? சரிம்மா தாயே, நீ மட்டும் கோவப்படாத. நான் எதுவும் தெரியாம கேட்டேன், என்னை மன்னிச்சுக்க. எங்கே போனீங்க நீங்கள்? கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு தூங்கிட்டு தாமா வந்தேன். என்னை நம்பு, நான் வேற எங்கேயும் போகல. காலங்காத்தால உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தூக்கம்? இல்லை எனக்கு புரியலையே. அட கழுத, நான் கொஞ்ச நேரம் அசதியா இருக்குன்னு வெளியில காத்து வாங்கறதுக்கு போனேன். ஆனா வெயிலுனா வெயிலு. ச்சே, பாத்தீங்களா என்னமா வெயில் அடிக்குது. சரின்ட்டு கொஞ்சம் நிழலா இருக்கேன்னு சொல்லி மரத்துக்கு அடியில படுத்தா 2 களவாணி பசங்க வந்துட்டு என் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டாங்க. களவாணி பசங்களா? ஆமா, ஆனா நீ எதுக்கு பயப்படாத என்ன. ஏன்னா நான் அவங்கள அடிச்சு விரட்டிட்டேன். இதுக்கு மேல அவங்க இந்த சைடு வரவே மாட்டாங்க. சரி, ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே வெளியில் போய் தூங்க வேண்டாம். சரி, வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வேலை பார்க்கலாம். வாங்க போகலாம். அட, என்ன வேலை இருக்கு? என்ன தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? காட்டுக்கு போகணும், புல் வெட்டணும். இன்னைக்கு வேறு அறுவடை நாள் வேறு. சீக்கிரம் வாங்க. வரேன் தான், கொஞ்சம் ஒரு வாய் சோறு போடு. உள்ளே வந்து உட்காருங்க, போடுறேன்.